தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வதை பற்றி நாம் பேசி வருகிறோம். இதை குறித்து பல காரியங்களை ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். இப்போ இவ்வளோ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பலவிதமான வாக்குத்தத்தங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நீங்களும் அதை அறிந்திருக்கிறீர்கள். இப்போது அதை நம்பவும் தொடங்கியிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அதை நம்ம ஆசைப்பட தொடங்கிட்டோம், அதை விரும்ப தொடங்கிட்டோம், அதை நம்ப தொடங்கிட்டோம். ஆகவே இப்போ இவ்வளோ கேட்டு அதை ஆசைப்பட தொடங்கி அதை நம்ப தொடங்கின நாம் தொடர்ந்து ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும், இதை முழுமையாய், இந்த வாக்குத்தத்தங்களை முழுமையாய் நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிக்கும்படி நாம் என்ன செய்யணும்? வாட் ஷுட் வி டூ நவ் தட் we've heard so much? What should we do now practically? ப்ராக்டிக்கலாக இப்போ என்ன நம்ம செய்யணும்? இவ்வளோ கேட்டிருக்கோம். இது ஓரளவுக்கு அறிஞ்சாச்சு, இதை விரும்புகிறோம், இதை ஓரளவுக்கு நம்ப தொடங்குகிறோம். சரி, இப்போ தொடர்ந்து நான் என்ன செய்யணும் ப்ராக்டிக்கலாக? அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியம். நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. எல்லாமே தேவனே செஞ்சிடறாருன்னா அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போயிருக்கணும்னு அவசியமே கிடையாது. வாக்குத்தத்தங்களை இங்கே கொடுத்து அவர் மெத்தட் பாருங்கள், எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாக்குத்தத்தையும் பொட்டலம் பண்ணி ஆசீர்வாதத்தை வானத்திலிருந்து போடுற மாதிரி மெத்தடே கிடையாது. அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் எந்த குறையும் இருக்காது. ஆனால் தேவன் அப்படி செயல்படுறது கிடையாது. ஆசீர்வாதத்தை பொட்டலம் பண்ணி அங்கேருந்து போடுற மாதிரி அவர் செயல்படுறது கிடையாது. என்னமோ தெரில, நமக்கு ஒரு பங்கை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பங்கு தான் பெருசு, நம்முடைய பங்கு சிறுசு. நீங்கள் ரெண்டுத்தையும் அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா, ஆனாலும் நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. நம்முடைய பங்கு இல்லாமல் அவரிடத்திலிருந்து இந்த மாதிரி காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் வாக்கு கொடுத்தார், அவர் தான் சித்தம் கொள்ளுகிறார். அவருடைய வல்லமையினால தான் நம்முடைய வாழ்க்கை செழிக்குது. ஆனாலும் கூட நாம் விசுவாசிக்கணும், நாம் அறிஞ்சிக்கணும். பாருங்கள், எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கணும் பாருங்கள். வாரமாக போதிக்கணும், போதிச்சாதான் அறிஞ்சிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அதை நம்பணும், அப்புறம் அதை நம்பி வாழணும். அப்போ தான் நம்ம அது சுதந்திரிக்கிறோம். அப்படி செட்டப் பண்ணிட்டார் தேவன். என்னமோ தெரியல, அதை அவர் விரும்புகிறார். நாம் அதில் அவ்வளோ பெரிய ஒரு பிரயாசத்தை எடுத்து அது தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், நம்பணும், நம்பி வாழணுன்றது அவர் விரும்புகிறார். ஏன்னா நம்மளை மதிக்கிறார். மனுஷன்ல தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்திலையும் உண்டாக்கிட்டார். அதனால் நமக்கும் ஒரு பங்கை தருகிறார். ஆகவே நம்முடைய பங்கு அறிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, நம்புகிறது, தொடர்ந்து நம்புகிறது நிமித்தமாய் சில காரியங்களை ப்ராக்டிக்கலாக செய்வது. அதை ப்ராக்டிக்கலாக செய்யலைன்னா, அதை கவனிக்காமல் போயிட்டோம்னா, நாம் தான் இந்த வாக்குத்தத்தங்களை பெருசாக சுதந்திரிக்காமல் போயிடுவோம். ப்ராக்டிக்கலாக நாம் என்ன செய்யணும்? நம்பர் 1, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியம். அது இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி சிந்திச்சா நாம் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்போம். ஏற்றபடி சிந்திக்கவில்லை என்றால் சுதந்திரிக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிள். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப், யூ காட் டு சேஞ்ச் யுவர் திங்கிங், பிகாஸ் யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்னா உங்கள் சிந்தனையை மாற்றணும். ஏன்னா உங்கள் சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதை உணர்றீங்களா? நிறைய பேர் இது உணர்றதே கிடையாது. நிறைய பேர் இது யோசித்து கூட பார்த்தது கிடையாது. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, இப்படி யோசித்து பாருங்கள். சுண்டு விரல் அசைக்கணும்னா கூட எங்கேருந்து திரும்ப வருது? கமாண்டு மூளையிலேருந்து தான் வருது. நம்ம நினைக்கிறது சுண்டு விரல் தானே, இது லேசாக அப்படி அசைக்கிறது தானே, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கோ, இங்கேருந்து தான் வருது. அது கூட இது சொன்னாதான் இது அசையுமா, அப்படி தான் சொல்கிறாங்க. சயின்ஸ் எல்லாம் போய் படித்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு அசைவு கூட சரீரத்தில் இங்கிருந்து தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்படி படைச்சிட்டார் தேவன். அப்போது அது உண்மையாக இருக்குமானால் நம்ம வாழ்க்கை முழுவதுமே
நம்ம மைண்டினால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்றதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லைன்ட்டு ஆச்சரியமாக இருக்கானா? அதாவது நம்முடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதய துடிப்பை வேகப்படுத்த செய்யலாம் அல்லது குறைக்க கூட செய்யலாம். ஹார்ட் பீட்டே ஃபாஸ்ட். சில தாட்ஸ், நீங்கள் சில எண்ணங்களை யோசிச்சிங்கன்னா ஹார்ட் பீட்டே ஃபாஸ்ட்டாக, இருதய துடிப்பே ஃபாஸ்ட் ஆகிடும். வேறு மாதிரி ஒரு எண்ணங்களை எண்ணிங்கன்னா இருதய துடிப்பு அப்படியே காமாயிடும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் தாட்ஸ், உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுன்றது உங்கள் தூக்கத்தை பாதிக்குது. ஒரு நல்ல ஒரு காமாக சில காரியங்கள் மைண்டில் இருந்ததுன்னா நல்லா தூங்க முடியுது. சில காரியங்கள் நினச்சா தூக்கமே வரமாட்டேங்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதோ அல்லது துக்கமாக இருக்கிறதோ இங்கே உங்கள் எண்ணத்தினால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சூழ்நிலை நம்ம ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதை விட அந்த சூழ்நிலைக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தான் ஹார்ட் பீட்டையை கண்ட்ரோல் பண்ணுது. சிலர் அதே சூழ்நிலையில் கொஞ்சம் காமாகவே இருப்பாங்க, அவங்க இருதய துடிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் சிலர் அந்த சூழ்நிலையில் காமாக இருக்க அவங்க சூழ்நிலை கிடையாது, நாம் ரியாக்ட் பண்ணுற விதம், நாம் அதை பற்றி சிந்திக்கிற விதம் நம்மளை சந்தோஷமாக்க முடியும் அல்லது துக்கமாக்க முடியும், நம்மளை பயமுறுத்த முடியும் அல்லது நமக்கு ஒரு தைரியம் உண்டாக செய்ய முடியும். இந்த உணர்ச்சிகள்லாம் எண்ணங்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. உணர்ச்சியை மாற்ற முடியாதுன்ற கருத்து சரி கிடையாது. நீங்கள் யோசிக்கிறத மாற்றிட்டீங்கன்னா உணர்ச்சியே மாறிடும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு எண்ணம் நம்மளை நல்ல திசையில் கொண்டு போகலாம் அல்லது கெட்ட திசையில் கூட கொண்டு போகலாம். நல்ல ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னு வைங்க, அப்படியே உங்களை திசை மாதிரி போக செஞ்சிடும் இல்லையா? திடீர்னு ஒரு மெசேஜ் வருது ஃபோனில், அந்த ஒரு மெசேஜினால் அந்த நாளே கூட கெட்டு போகுது அல்லது நல்லா ஆகுது, மெசேஜை பொறுத்து இல்லையா? ஏன்னா அந்த மெசேஜை வாசிக்கிறப்போ ஒரு விதமான சிந்தனைகள் நம்ம மைண்டில் ஓடுதப்போ என்ன சொல்ல வரேன், ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஒத்துக்கணும், இதை முதல்ல இதை உணரணும். ஓஹோ, என் எண்ணங்கள் அவ்வளோ முக்கியமா, இப்போ நான் என்ன சிந்திக்கிறேன்றது அவ்வளோ முக்கியமா? நமது வாழ்க்கை எப்போதும் நமது வலுவான எண்ணங்களின் திசையிலேயே செல்கிறது. யோசித்து பாருங்கள். Our lives are always moving in the direction of our strongest thoughts. ஒரு பிரசங்கியார் அப்படி சொன்னார். உங்கள் எண்ணங்கள் ரொம்ப வல்லமையானது, நீங்கள் அதை உணர்றீங்களோ இல்லையோ அது வல்லமையானது. நாளைக்கு நம்ம என்ன இருக்க போகிறோன்றதை இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது தான் நிர்ணயிக்குது. இதில் என்ன வேடிக்கைன்னா நிறைய பேருக்கு இது தெரியல. அவங்களுடைய எண்ணங்கள் வல்லமையானதுன்னு அவங்க புரிஞ்சிக்கல, அதை உணரலை. ஆனால் தேவன் அப்படி நம்மளை உண்டாக்கிட்டார் இல்லையா? இப்போ நான் சொன்னதெல்லாம் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் இது சொல்லுவாங்க. உங்கள் தாட்ஸ் தான் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுது, உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுது. இது நான் சொன்ன மாதிரி இப்போ காமன் சென்ஸ், பொது அறிவு வச்சு யோசித்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். பைபிள் இந்த கருத்தை போதிக்குதா? ஆமாம், போதிக்குது. சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்த அளவுக்கு மைண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்றது சமீப காலம், கடந்த நூற்றாண்டு, அதுக்கு முன்னால் ஒரு சில நூற்றாண்டுகளில் தான் பெருசாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் எத்தனையோ 1000 வருஷம் முன்னாலே சொல்லிட்டார் தேவன் வசனத்தில், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, நாமளாக இருந்தால் இன்றைக்கி இருதயத்தின் நினைவுன்னு சொல்ல மாட்டோம், மனதின் நினைவுன்னு தான் சொல்லுவோம். நினைக்கிறது மனசில் நம்ம எண்ணி பார்ப்போம், அல்லது அட்லீஸ்ட் ஆங்கிலத்திலலாம் அப்படி பிரிச்சுருவாங்க. திங்கிங் இஸ் இன் த மைண்ட், ஃபீலிங் இஸ் இன் த ஹார்ட்ன்ற மாதிரி. எண்றது, யோசிக்கிறதெல்லாம் மைண்டில், உணர்றது, உணர்ச்சியில் ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இருதயம்னு. ஆனால் பைபிளில் அந்த மாதிரி பிரிக்கிறது கிடையாது. பைபிளில் ஹார்ட், இருதயம்னா இட்ஸ் த சென்டர் ஆஃப் த மைண்ட், வில் அண்ட் தி இமோஷன்ஸ்.
திங்கிங், டிசைடிங் அண்ட் ஃபீலிங். சிந்திக்கிறது, முடிவெடுப்பது, உணர்வது, இது எல்லாமே இருதயத்தோடு தான் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு பைபிளில். அதனால தான் இருதயத்தின் நினைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திங்கிங் ஒரு இடத்துல, ஃபீலிங் ஒரு இடத்துல, யோசிக்கிறது ஒரு இடத்துல, உணர்றது ஒரு இடத்துலன்னு இப்போ அந்த மாதிரி கருத்தில் நாம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைபிளில் அந்த மாதிரி கிடையாது. ஆகவே இதை ஏன் சொல்கிறேன்னா, பைபிளில் ஹார்ட்டுன்னு வாசிக்கிறப்போ மைண்டும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, மைண்டும் அதில் உள்ளடக்கி இருக்குது. அதாவது இட்ஸ் த சென்டர் ஆஃப் ஒன்ஸ் பீயிங். ஒருத்தருடைய மைய பகுதி, ஆழப்பகுதி, அதுதான் இருதயம். அங்கிருந்து தான் அவங்க யோசிக்கிறாங்க, அங்கிருந்து தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க, அங்கிருந்து தான் அவங்க உணர்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஹார்ட், இருதயம் என்று வேதம் சொல்லுது. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். புதிய ஏற்பாட்டிலையும் அது போதிக்கப்படுது பாருங்க. நிறைய வசனம் இருக்கு, சும்மா ஒரு வசனம். ரோமர் 12:1-2 வாசிக்கிறேன். ரோமர் 12:1-2. அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழுவது, எப்படி நாம் மறுமாவது, மாறிக்கொண்டே வருவது. இயேசுவண்டை வரும்போது ஒரு விதமாக வரும், நம்ம வருகிற வண்ணமாகவே அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இருக்கிற வண்ணமாகவே நம்மளை விடமாட்டார், நம்மளை மாற்றுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஏற்படுது? ஹவு டஸ் தட் சேஞ்ச் கம்? அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத ரோமர் 12:1-2 அழகாக சொல்கிறார் பாருங்கள் பவுல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணுமா? உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த பலிபீடத்தில் போய் ஒரு மிருகத்தை வச்சு அதை கொன்னே போட்டாங்க. இப்போ அதை செய்ய தேவையில்லை. நமக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், ஜீவனை விட்டார். இப்போ பவுல் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு? சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடு. மரண பலி வேண்டாம், ஜீவ பலியாக ஒப்பு கொடு. அப்போ சரீரத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடு. 2வது வசனம் பாருங்கள். சரீரத்தை ஒப்பு கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewing of your mind. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, let God transform you into a new person by changing the way you think. NLT translation. அதாவது நீங்கள் சிந்திக்கிற விதத்தை நீங்கள் மாற்றுவதன் மூலமாய் தேவன் உங்களை மாற்றுவார். அதாவது நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்ற தேவன் என்ன பண்ணுவாராம்? உங்களை மாற்றுவார். அப்போ இந்த மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது கடவுளுடைய கிருபையினால் நடக்கிற ஒன்று. ஆனால் இதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு என்னது? ஒன்று, முதல்ல நம்மளையே நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உம்மிடத்தில் சரணடைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், ஒரு புதிய விதத்தில் சிந்திக்க வேண்டும். அதான் மனம் புதிதாகிறது. என்னங்க, எல்லாத்த பற்றியும் நாம் தப்பாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ புத்தி கட்டுருச்சு. வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க பாருங்க. மனுஷன் விழுந்தான்றது மட்டும் இல்லை, மனுஷனுடைய ஒவ்வொரு பகுதியும் விழுந்துருச்சு. இருந்த நிலையில் இல்லை. புத்தி பாவத்தில் விழுறதுக்கு முன்னால் ஒரு விதமாக இருந்தது, பாவத்தில் விழுந்ததுலேருந்து ஒரு விதமாக ஆயிடுச்சு. இன்றைக்கு ஒரு கெட்டுப்போன புத்தியோடு தான் எல்லாருமே இருக்கிறாங்க, நான் உட்பட. அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஆகிற அந்த நாள்லேருந்து பாருங்க, கிறிஸ்தவன் ஆகிறப்போ, ரட்சிக்கப்படும் போது ஆழமாக ஒரே செகண்டில் மாற்றம் ஏற்படுது. நம்முடைய சுவாபத்திலே மாற்றம் ஏற்படுது. ஆனால் போக போக வாழ்நாள் முழுவதும் மனம் புதிதாக வேண்டும். புதிய விதத்தில் நாம் சிந்திக்க தொடங்கணும். எப்படி மனம் புதிதாகும்? வசனத்தின் மூலமாய். அப்போது
பைபிள் இந்த கருத்தை ரொம்ப அருமையாக போதிக்குது பாருங்க. உலகத்துலேயும் இந்த சயின்டிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட், பிரெயின் சயின்டிஸ்ட் மற்றும் இந்த சைக்காலஜிஸ்ட், பாப் சைக்காலஜியில், அப்புறம் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எப்பா உன் தாட்ஸ் தான் உன் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுது. பைபிளும் போதிக்குது. உலகத்துக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, பைபிள் அதை இன்னும் ஆழமாக போதிக்கு. பைபிள் என்ன சொல்லுது, வெறும் எண்ணத்தை மாற்றினா பத்தாது, முதல்ல அதை விட ஆழமான ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு புதிய இருதயமே உனக்கு கிடைக்கணும். உன்னுடைய கல்லான இருதயம் முன்னிடத்துலேருந்து எடுக்கப்பட்டு சதையான ஒரு இருதயத்தை யாராவது வைக்கணும். யார்? கடவுள் தான் பண்ண முடியாத. அந்த மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா, ரட்சிப்பில் உண்டாகிற அந்த மாற்றம் ஆழமாய் உண்டாயிடுச்சுன்னா சுவாபத்தில், அப்புறம் நீ என்ன பண்ணலாம், எண்ணத்தை மாற்ற தொடங்கலாம். நீ சிந்திக்கிற விதத்தையே மாற்றி கொண்டு போக போக ஆண்டவர் உன்னை தொடர்ந்து மறுரூபமாக்குவார். அப்போது எப்பவும் பாருங்கள், உலகம் சிந்திக்கிறதுக்கும் நம்ம சிந்திக்கிறதுக்கும் சில சிமிலாரிட்டிஸும் இருக்கும், சில டிஃப்ரென்சஸும் இருக்கும். உலகமும் சரி நாமும் சரி ஒரு காரியத்தை ஒத்துக்கிறோம், மைண்டு நம்ம லைஃப்பையே கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் உலகம் புரிஞ்சுக்காததை நாம் புரிஞ்சுக்கிறோம். அது என்னென்னா, வெறும் திங்கிங்கை மாற்றிட்டா பத்தாது, ஆழமாக ரட்சிக்கப்படணும். ஒருத்தருடைய சுவாபமே கடவுளை மாற்றணும். புதிய ஆசைகளை, விருப்பங்களை உள்ளே வைக்கணும். புதிய ஒரு திசையில் நம்முடைய இருதயத்தை திருப்பணும். அந்த ஹார்ட் சர்ஜரி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை முதல்ல செஞ்சுக்கிட்டு அப்புறம் நல்லா வாழலாம். உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, நீ மைண்டை திங்கிங்கை மாற்றிட்டாலே நல்லா வாழலாம். நாம் என்ன சொல்லல, ஹார்ட் சர்ஜரி முதல்ல நடக்கணும். உள்ள ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் சர்ஜரி, ஆவிக்குரிய ஹார்ட் சர்ஜரி நடந்துருச்சுன்னா ஓகே. அப்போ அடுத்தது வாழ்நாள் முழுவதும் சிந்திக்கிற விதத்தை மாற்றுவதன் மூலமாய் ஆண்டவர் உன்னை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருவார். அப்போ இது பைபிளுடைய போதனை பாருங்கள். இதோ உலகம் இது மாதிரி சொல்கிறதுனால பைபிளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப ஆழமாய் பகுத்தறிய வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தொடர்ந்து நாம் மாறிக்கொண்டே போகிற வாழ்க்கை. ஆனால் எப்படி அந்த மாற்றம் வருது, எப்படி கடவுள் நம்மளை மாற்றுறார், நாம் சிந்திக்கிற விதத்தை மாற்றிக்கொண்டே போகணும். மாற்றலைன்னா வாழ்க்கை மாறாது. சிந்தனையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி நாம் சிந்திக்கலைன்னா நாம் அந்த வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலும் ஜனங்க, அநேக நேரத்தில் நானும் தான், வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி ஒன்றும் சிந்திக்கிறது கிடையாது. நம்ம எப்போவுமே வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடியாக சிந்திக்கிறோம் கிடையாது. பெரும்பாலும் ஜனங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. அப்படியே வாக்குத்தத்தத்துக்கு ஒட்டு மொத்தமாக தலையில் வாக்குத்தத்தம் இப்படி இருக்குன்னா இவங்க இப்படி சிந்திக்கிறாங்க. கைட்டு செய்கிற வேலையில் நான் ஆசீர்வதிப்பேன், ஏற்ற காலத்திலும் தேசத்தில் மழை பெய்ய செய்வேன் என்று தேவன் வாக்கு பண்ணுறாருன்னா, நான் செய்கிறது ஒன்றும் வாய்க்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு ஏற்ற நேரத்தில் எதுவும் கரெக்டாக நடக்காது, அப்படி தலையில் சிந்திக்கிறாங்க பாருங்கள். நெகட்டிவாக பிற்போக்கான எண்ணங்களை ஜனங்க நிறைய வச்சுருக்கிறாங்க. இது எனக்கு நடக்காது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு வாய்க்காது, நான்லாம் மாற முடியாது, என்ன இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு முற்போக்கான ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறது ரொம்ப பேர் கிடையாது. நீ யோசிச்சிருக்கீங்களா? நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு பெரிய முயற்சி தேவையில்லை, பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு பெரிய முயற்சி தேவை. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏங்க, அதான் சொன்னல, புத்தி கெட்டுருச்சு. புத்தி எந்த அளவுக்கு கெட்டுருச்சுன்னா, இப்போ என்னால் முடியாது, என்னால் இதை சாதிக்க முடியாது, இது நடக்காது, எனக்கு வாய்க்காது அப்படின்னு சிந்திக்கிறது ரொம்ப ஈஸி. முடியும், வாய்க்கும், நடக்கும் அப்படின்னு சிந்திக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா புத்தி கேட்டுருச்சுல்ல. ஆனால் வேறு விதமாக சிந்திக்கிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. நிறைய பேர் என்னன்னா, அவங்க என்னத்தை பற்றி சிந்திக்கிறாங்கன்னு சிந்திக்கிறதே கிடையாது. என்னத்தை பற்றி சிந்திக்கிறீங்கன்னு முதல்ல செஞ்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது, சரி இன்றைக்கி நான் என்னத்தை பற்றி தான் சிந்திச்சேன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நானும் பெரும்பாலும் யோசித்து பார்த்தது இல்லை. அதுக்கு தான் நான் உங்களை கேட்குறேன். இல்லை நீங்கள் ஒருவேளை என்னை விட பெட்டராக யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு. சில நாள் யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு நல்ல ஒரு மாறணுன்னா சில நல்ல முடிவுகள் எடுங்க. முடிஞ்சால் இந்த ஒரு முடிவு எடுங்க. இது உங்களுக்கு நல்லா தோணுச்சுன்னா இன்றைக்கி எடுங்க, இது நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது
இந்த நாளிதோறும் என்னத்தை தான் நான் சிந்திச்சேன்னு நான் சிந்திச்சு பார்க்க போகிறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒன்றும் இல்லை, தூங்குறதுக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு லஞ்ச் பிரேக்லேயோ, சரி இது வரைக்கும் என்ன சிந்திச்சேன், நான் என்ன என் மைண்டில் என்ன ஓடிச்சு, வசனத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் ஓடிச்சா அல்லது அதுக்கு தலைகீழ தாறுமாறான எண்ணங்கள் ஓடிச்சா? சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுடைய மைண்டில் ஒரு 20,000 எண்ணம், ஆவரேஜாக சொல்ல போனால் 20,000 எண்ணம் வந்து கடந்து போதும், பாசிங் தாட்ஸ். அப்போ அவ்வளோ யோசிக்கிறோம், அவ்வளோ பிஸியாக இருக்குது மைண்டு. இப்போ என்ன தான் செய்தோம் பாருங்க, என்ன தான் செய்துன்றது கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேணாம். நம்ம நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கேட்டில் செக்யூரிட்டி நிறுத்துகிறான், அப்புறம் உள்ள கதை உள்ளே போகிறப்போ ரெஜிஸ்டரில் சைன் பண்ணுன்றான், கேமராவை வச்சுருக்காங்க, யார் உள்ளே வந்தாங்க யார் உள்ளே போனாங்கன்னு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மைண்டு உள்ளே என்ன வருது என்ன போகுதுன்னு பெரும்பாலும் யாரும் கவனிக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னிலிருந்து முடிஞ்சால் ஒரு முடிவு எடுங்க. சரி, ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது என்னத்தை தான் நான் யோசித்தேன்றதை நான் யோசிக்க போகிறேன். You've got to think about what you are thinking about. You've got to be aware of your own thinking first of all. இந்த ஒரு ஆற்றலை தேவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். மிருகங்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நாய் வந்து இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி யோசித்தேன்னு கொஞ்சம் யோசிப்போம்னு நினைக்குதா? செல்ஃப் அவேர்னஸ், very deep self-awareness is a unique privilege given to human beings. மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சிலாக்கியம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எண்ணி பார்ப்பது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன தான் ஓடுதுன்றதை முதல்ல யோசிக்க ஒரு ட்ராக் பண்ண தொடங்கினீங்கன்னா தான் அது நல்லதா கெட்டதா, பொய்களாக நினச்சிக்கிட்டு இருக்கோமா இல்லை சத்தியத்தை நினச்சி கொண்டு இருக்கிறோமா, பாசிட்டிவாக நினைக்கிறோமா நெகட்டிவாக நினைக்கிறோமா என்று நாமளே பார்க்க தொடங்குவோம் பாருங்கள். ஆகவே நம்ம மைண்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ண, நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது, அதை மானிட்டர் பண்ணணும் பண்ணுறதே கிடையாது. முக்கால்வாசி பேர் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி யோசிச்சு போயிட்டே இருக்கிறது. ரியாக்டிவ் தான், ப்ரோஆக்டிவ் கிடையாது. ரியாக்டிவ்னா தெரியும்ல, சூழ்நிலை ஒரு விதமாக நடக்குது, அதுக்கு ஏற்றபடி சிந்திச்சுட்டு போயிட்டே இருப்பது, அவ்வளோதான். ப்ரோஆக்டிவ்னா நான் இப்படி தான் சிந்திக்க போகிறேன்னு முடிவெடுத்து என்ன நடந்தாலும் இப்படி தான் சிந்திக்கிறது. முக்கால்வாசி பேர் அப்படி பண்ணுறது இல்லையே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தேவன் வந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை சரி ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், நம்ப தொடங்கிட்டேன்னு சொன்னால் பார்த்தாது. திங்கிங் லெவலில் அந்த நம்பிக்கை போகணும். நம்புறது வந்து எங்கெங்க நம்புகிறோம்? இருதயத்தில் நம்புகிறோம். ஆனால் இப்போ தான் நான் சொன்னேன், இருதயத்தில் நம்புகிறோம்னா திங்கிங்லேயும் நம்பணுங்க. பைபிள் படி இருதயம் வந்து திங்கிங்கை ஓரம் கட்டிட்டு பண்ணுற காரியம் கிடையாது. பைபிளின் படி திங்கிங் வந்து இருதயத்தோட சம்மந்தப்படுத்தப்பட்ட காரியம். பாருங்கள், நீதிமொழிகள் பாருங்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம், ஆனால் இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த 5ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தரில் நம்பிக்கையாக இருன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? உன் முழு இருதயத்தோடும், எல்லாம் சொல்லுங்க, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அப்போது முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்ப சொல்லுது. அப்படின்னா என்ன? நாம் நினச்சிக்கிறோம் இருதயம் எங்கேயோ உள்ள நம்பணும்னு. இங்கேயும் நம்பணுங்க, அதுதான் அர்த்தம். அங்கே வசனத்தை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்தீங்கனாலே புரிஞ்சுப்பீங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், இப்போ நீ கண்டபடி உனக்கு புரிஞ்ச மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்காத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை. என்னங்க அர்த்தம்? உன் புத்தி அடக்கு, கர்த்தரை நம்புறதுக்கு ஏற்ற ஒரு புத்தி இருக்கட்டும் உனக்கு.
அதான் அர்த்தம். உன் சுய புத்தியை சாயாம. சுயமா நினைக்க ஆரம்பிச்சா ஒரு விதமா நினைக்க தோணுது, சூழ்நிலையை வச்சு நினைச்சா ஒரு விதமா நினைக்க தோணுது, உலகம் சொல்றதை வச்சு நினைச்சா ஒரு விதமா நினைக்க தோணுது. இந்த நாட்கள்லாம் ஒன்றும் வாய்க்காது. என்னுடைய பலவீனங்களை நினைச்சா ஒரு விதமா நினைக்க தோணுது, எனக்கு இந்த இது வராது, பேக்ரவுண்ட் இல்லை, முடியல. ஆனா அதை சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையாருன்னா உன் மைண்ட்ல உன் திங்கிங்ல கர்த்தரை நம்பு. உன் திங்கிங் கர்த்தரை நம்புற ஒரு திங்கிங்கா இருக்கட்டும். அதுதான் அர்த்தம். அப்போ நம்ம விசுவாசம் சொல்லிட்டு திங்கிங் அதோட கனெக்ட் பண்ணலன்னா அது விசுவாசமே கிடையாது. அப்போ நம்ம என்னத்தை நினைக்கிறோம், திங்க் பண்ணுறோம், எண்ணங்கள் இது விசுவாசத்துக்கு ஏற்றபடி இருக்கா? கர்த்தரை நம்புகிறோம் என்பதை நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படுத்துதா அல்லது வேற மாதிரி ஒன்றை வெளிப்படுத்துதா? எப்பவுமே நெகட்டிவாக தாறுமாறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது சத்தியத்தின்படி அதுக்கு ஏற்ற காரியங்களை நினைக்கலன்னா, வாக்கு தத்துவங்களுக்கு ஏற்றபடி நினைக்கலன்னா அது என்ன காண்பிக்குது? உண்மையில் விசுவாசம் நம்ம கையில் ரொம்ப ஒரு ஆழமாக இல்லை. சும்மா நம்ம விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒன்றும் பெருசாக நம்மளை பாதிக்கலை. மைண்டை கனெக்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு கனெக்ட் த மைண்ட் வித் யுவர் ஃபெய்த். ஃபெய்த் ஹேஸ் டு பி ஃபவுண்ட் இன் த மைண்ட். விசுவாசத்தை உங்கள் எண்ணத்தோடு கனெக்ட் பண்ணணும். தேவன் மனதை ரொம்ப பவர்ஃபுல்லாக உண்டாக்கிட்டார். மனதின் மூலமாய் நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். மனதளவில் நம்ம நம்பணும், சரியான காரியங்களை சிந்திக்கணும் என்று நாம் உணர்ந்து நம்ம மனசை நல்ல நல்ல காரியங்களால் நிரப்ப வேண்டும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்ம எல்லாருமே ஒரு விதமான பேக்ரவுண்டில் அல்லது பின்னணியிலிருந்து வரோம். பல காரியங்கள் ஏற்கனவே நம்ம மனசை நிரப்பிடுச்சு. நிறைய குப்பை உள்ளே போயிடுச்சு. நிறைய இப்போ ஒரு குப்பை தொட்டியாக இருந்தால் காலி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். இப்போ இதை எங்கே கவுக்குறது? மாட்டிக்கிச்சு, செட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி தான் மாற்றுறது? ஒரு கிளாஸில் அழுக்கு தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றிட்டு கழுவிட்டு திரும்ப ஒரு நல்ல தண்ணியை பிடிக்கலாம். ஆனால் கவுக்கவே முடியாதுன்னு நான் ரூல் போட்டேன்னா எப்படி மாற்றுவீங்க? தண்ணியை மாற்றலாம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பண்ணணும்? நல்ல தண்ணியை காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அது போக போக பார்த்துருக்கீங்களா? எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் செஞ்சு காமிப்போம். அதை ஊற்ற 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 அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போதே வெளியே. அப்போ ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எல்லாம் போயிடும், நல்லதால் நிரப்பப்படும். இந்த நல்ல தண்ணி தான் வேத வசனம். இதனால் உங்கள் மைண்டை நிரப்ப அதனால தான் நம்ம சபையில் அதை ஒவ்வொரு வாரம் போதிச்சுட்டே இருக்கோம். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இதான் படிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது இதை செய்ய என்ன ஆகுது? அந்த கடவுளை குறித்த, நம்மை குறித்த, உலகத்தை குறித்த தவறான அபிப்பிராயங்கள், தவறான எண்ணங்கள், தவறான ஒரு கண்ணோட்டங்கள்லாம் மாறி போய் சரியான ஒரு கண்ணோட்டம், சரியான ஒரு திங்கிங் பேட்டர்ன் உண்டாகுது பாருங்கள். வெறும் ஏதோ ஒரு எண்ணம் ரெண்டு எண்ணம் கிடையாது, என்டையர் தாட் பேட்டர்ன்ஸே மாறணும். அதாவது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 5000 எண்ணம் ஒரு விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கடவுளை பற்றி தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் மாறுது சத்தியத்தினால. கடந்த காலத்தை குறித்து சிந்திப்பது, எதிர்காலத்தை குறித்து சிந்திப்பது, நிகழ்காலத்தை குறித்து சிந்திப்பது எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும். கடந்த காலத்தை பார்க்கும்போது, சிந்திக்கும்போது சுய புத்தியில் பார்த்தா ஒரே வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படி செஞ்சிட்டேன், இப்படி கோட்டை விட்டுட்டேனே, இதை செஞ்சுருக்கலாம், செய்யாமல் விட்டுட்டேனே அப்படின்னு வருத்தம் தான் வருது. ஆனால் நம்ம வேதம் உள்ளே போக வசனம் உள்ளே போக இந்த ஞானம் உள்ளே போக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை திரும்பி பார்க்குறப்போ கர்த்தர் செய்த நன்மையை பார்க்கணும், அதுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், நான் சில காரியங்களை கோட்டை விட்டுட்டேன், சிலதெல்லாம் சரியாக செய்யலை, நான் சில தீமைகள் மற்றவங்க கூட ஒருவேளை எனக்கு செஞ்சுருக்கலாம். ஆனால் வேதத்தினுடைய கண்ணோட்டத்தின்படி திரும்பி பார்க்குறப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? மற்றவர்கள் செய்த தீமையோ நான் செய்த தவறுகளையோ கிடையாது, கடவுள் எனக்கு பாராட்டின கிருபைகளை. இதெல்லாம் இருந்தும் இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்திருக்கிறாரே. அதனால தான் நான் பாடுறப்ப கூட சொன்னேன், நன்றி செலுத்தும் போது புத்தியே நல்லா ஆகும். நன்றி செலுத்த செலுத்த புத்தி குணமாகும். சரீரம் குணமாகிறத விட புத்தி குணமாகிறது பெரிய விஷயம்.
சொல்கிறேன், புத்தி குணமாயிடுச்சுன்னா சரீரமும் இன்னும் நல்லா ஆகிடும். நன்றி செலுத்த செலுத்த புத்தி குணமாகுது. நன்றி செலுத்தலைன்னா புத்தி கெட்டு 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 போகுது பாருங்க. கடந்த காலத்து குறித்து நாம் சிந்திப்பது வித்தியாசமாக இருக்க வேண்டும். உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது. நாம் அதே மாதிரி எதிர்காலத்தை குறித்து சிந்திப்பது. உலகத்தில் சொல்லுவாங்க, ஐயோ இது என்ன ஆகிட போகுது, அது என்ன ஆகிடும், இது நடக்குமோ அது நடக்குமோ, நாம் எல்லாம் என்ன ஆகும், வேலை கிடைக்குமா, இது. ஆனால் நாம் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறப்போ இல்லை தேவன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர். இதெல்லாம் வச்சு சிந்திக்கிறோம் பாருங்க. நிகழ்காலத்தை குறித்து சிந்திக்கிறப்போ வித்தியாசமாக சிந்திக்கிறோம். எல்லாத்தையுமே வித்தியாசமாக பண்ணுறோன்றேன். ஒரு கிறிஸ்தவனா சிந்தனையில் தெரியணும் நீங்கள் கிறிஸ்தவன். திங்கிங்கில் அது வெளிப்படணும். உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குன்றது. இது சில நேரம் கிறிஸ்தவத்தில் இது மிஸ்ஸிங்காக இருக்குது பாருங்க. திங்கிங்க்கும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மைண்டை கழட்டி ஷெல்ஃபில் வச்சுக்கலான்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. உணர்ச்சி தான், அப்படியே உணர்ச்சி பூர்வமாக ஆராதிக்கணும். உணர்ச்சியும் கடவுள் தான் கொடுத்தாரு, அதுவும் இருதயத்தோடு சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாமே ஒத்து போகணும் பாருங்க. சிந்திக்கிறது, உணர்கிறது, முடிவெடுக்கிறது எல்லாம் அப்படியே ஒரு திசையில் போகும்போது தான் அது ஒரு நல்ல ஒரு இருதயம். ஆகவே சரி, ஜென்ரலாக சொல்லிட்டேன். நம்ம மைண்டு முக்கியம், நம்ம என்ன சிந்திக்கிறோன்றது முக்கியம். அதை நம்ம காவல் காக்கணும், அதை நம்ம மானிட்டர் பண்ணணும், வசனத்துக்கு ஏற்றபடி வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்கணும். சரி, ஜென்ரலாக மட்டும் நான் பேச விரும்பலன்னு கொஞ்சம் குறிப்பாக பேசுகிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி என்விஷன் பண்ண வேண்டும். என்விஷன் என்ன சொல்லுங்க? விஷன். ஏன் நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, இதை நான் தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கற்பனை செய்கிறவங்க தான் சொல்லணும் அப்படின்றாங்க. விஷன்னா தரிசனம், சரிங்களா? ஆனால் தமிழில் அதை ஒரு வேர்ப், ஒரு வினைச்சொல்லாக எப்படி சொல்ல முடியுமான்னு தெரில. டு என்விஷன், டு செட் இட் ஆஸ் யோர் விஷன். தேவனுடைய வாக்கு தத்துவங்களை அது வர்ணிக்கிற அந்த வாழ்க்கையை ஒரு தரிசனமாக உங்கள் முன்பாக செட் பண்ணி வாழணும். இந்த ஆங்கில வார்த்தை விஷன்ன்றது, என்விஷன், அது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை, பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. கற்பனை செய்யணும், ஆனால் ரொம்ப வேண்டுமென்றே திட்டத்தோடு முடிவெடுத்து இதுதான் என் லக்கு என்று கற்பனை செய்து வாழ்வது, அதான் ஒரு விஷனோடு வாழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கம்பெனிஸ்லாம் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அது ஏதோ அவங்க ஒரு கற்பனை என்னமோ கற்பனை பண்ணுறாங்கன்னு கிடையாது. விஷன் ஸ்டேட்மெண்ட்னா நாங்கள் இப்படி இதற்காக தான் இருக்கிறோம், இதை தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ கற்பனைன்றது ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு விஷனில் போய், ஒரு தரிசனத்தில் போய் முடியணும் பாருங்கள். கற்பனைக்கும் ஒரு விஷன், தரிசனத்துக்கு என்ன வித்தியாசம்? கற்பனைன்றது என்ன வேணால் கற்பனை பண்ணலாம். ஒரு பிங்க் கலர் யானை அப்படின்னு நான் கற்பனை பண்ணலாம், ரெட்டு கலர் நாய் அப்படின்னு கற்பனை பண்ணலாம், நான் விராட் கோலி மாதிரி பேட்டிங் பண்ணுவேன்னு கற்பனை பண்ணலாம். ஆனால் அது கற்பனைனால அதுக்கு எதாவது வேல்யூ இருக்கா? ஆனால் என்விஷன் பண்ணுறதுனா ஒரு காரியத்தை தரிசிப்பதுனா, இப்போ அப்படியே சொல்லிடலாம், தரிசிப்பது. டு என்விஷன், ஒரு காரியத்தை தரிசிப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு மகிமையான ஒரு படத்தை மனதில் வைத்திருப்பது மற்றும் அதை நோக்கி போய் கொண்டிருப்பது. ஒரு காரியத்தை தரிசிப்பதுனா வாழ்க்கையை ஆழமாய் ஆராய்ந்து அறிவு பெற்று, நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன், இதை தான் அடைய விரும்புகிறேன், இங்கே தான் போய் சேர விரும்புகிறேன்னு ஒரு முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து வேண்டுமென்றே திட்டமிட்டு முடிவு பண்ணி அதை ஒரு கோலாக செட் பண்ணுறது, அதுதான் என்விஷன்.
தரிசிப்பது. ஆனால் அந்த கற்பனைன்ற வார்த்தையை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ நான் என்ன ஒரு காரியம் உணர்னேன்னா, அந்த கற்பனையில் தொடங்கி தான் விஷனில் போய் முடியுது. முதல்ல எங்கே ப்ராக்டிக்கலாக எங்கே தொடங்குகிறோம்? கற்பனை. அதை கற்பனை செய்ய செய்ய தான் ஒரு விஷனாகவே நீங்கள் ஒரு தரிசனமாகவே செட் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன்னா, வாக்கு தத்துவங்களுக்கு ஏற்றபடி சிந்திங்கன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் சுதந்திரிக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. கற்பனை செஞ்சு 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 அதை உங்களுடைய விஷனாகவே செட் பண்ணிடுங்க. அதான் சொல்கிறேன். மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், வாக்கு தத்துவத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதாவது இந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி கற்பனை செய்ய தொடங்குங்க. கற்பனை செஞ்சு 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 அதை உங்கள் விஷன், உங்கள் கோலாக, உங்களுடைய ஒரு தரிசனமாகவே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே உந்தி தள்ளும். அதுக்கு நேரம் உங்களை கொண்டு போகும். கற்பனை செய்யுங்க. சரி, கற்பனை செய்யலாமா? வாங்க. சங்கீதம் நிறைய நம்ம பார்த்த ஒரு வாக்குத்தத்தம், உங்களுக்கும் தெரிஞ்ச வாக்குத்தத்தம் நினைக்கிறேன். ஆகவே நான் அது கொண்டு போகிறேன். சங்கீதம் 112. சங்கீதம் 112 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1ஆம் வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கொஞ்சம் நிறுத்துவோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கற்பனை செய்யணும்னா நம்ம தியானிக்கணும். பாக்கியவான்னு அர்த்தம் சந்தோஷமாக இருப்பான் அவன். அவனுக்கு தான்ப்பா லைஃப். அதான் அர்த்தம். சூப்பராக இருப்பான், அதான் பாக்கியவான். யார் சூப்பராக இருப்பானா? யார் சந்தோஷமாக இருப்பானா? யார் திருப்தி அடைவானா? யார் நிறைவுடன் வாழ்வானா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்க மனுஷன்தான் சூப்பராக இருப்பானா. சரி, கொஞ்சம் சூப்பராக இருக்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சரி, ரொம்ப நினைக்காதீங்க. அடுத்த வசனம் எப்படி நினைக்கணும்னு சொல்லுது. என்ன மாதிரி சூப்பராக இருப்பான்? 2ஆம் வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எந்த விதத்தில் சூப்பராக இருப்பான்? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் பிரியமாக இருந்து அதை செய்கிறதுனால அவன் செம்மையானவன். பாருங்க, அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், தங்கும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குமா? ஐஸ்வர்யவானா இருப்பான். அதாவது அவனுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நாட்டில் பலத்த ஒரு நிலையில் இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பெரிய ஒரு செல்வாக்கூட வாழ்வாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்றது மட்டும் இல்லை, அவன் ஐஸ்வர்யவானா இருப்பான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆனால் நிறைய ஐஸ்வர்யவான்கள் மாதிரி இருக்க மாட்டான். இவன் வித்தியாசமான ஒரு ஐஸ்வர்யவானா இருப்பான், நீதிமானா இருப்பான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இதை கொஞ்சம் கற்பனை செய்யணும் பாருங்க. வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு தேவன் நமக்காக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கிறார், கொடுக்க விரும்புகிறார், வாக்கு பண்ணுறார்ன்றதை நீங்கள் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னத்தையோ கற்பனை செய்கிறோம் நம்ம, இல்லையா? கண்டதையும் மைண்டில் ஓடிக்கிட்டு இப்படியே போகும், இல்லைனா இப்படியே போகும். இப்போ என்னென்னத்தையோ கற்பனை செய்கிறது, இதை கற்பனை பண்ணலாமே. அதாவது அப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. முதல்ல கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்னன்றது ஒரு செய்தி முழுக்க விளக்கி சொன்னேன். நடுக்கத்துடன் களி கூறுவது, அதாவது அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை பார்த்து நடுங்குவது. நடுங்கி ஓடுறது கிடையாது, அவர் இவ்வளோ வல்லவராக ஆனால் அதே நேரத்தில் நல்லவராக நடுங்கி நெருங்குவது. ஒரு கேஷுவலான ஒரு சந்தோஷம் வச்சிருக்கிறது இல்லை, ஒரு ஆழமான ஒரு சந்தோஷம். நடுக்கத்துடன் களி கூறுவது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அந்த அளவுக்கு கர்த்தரை அறிஞ்சு அனுபவித்து உணர்ந்து அவருடைய கட்டளைகள் மிக பிரியமாக இருந்து இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும், அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு இருந்தா
அப்போ என் குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும்ல, என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும்ல. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதை கற்பனை செஞ்சு பாருங்கள். சரி, யோசித்தாங்க பாருங்கள் என்ன ஆகிடுப்போகுது. என்ன ஆகிடுது, இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் டைமே இல்லை நமக்கு. ஏன்னா இது நம்ம கற்பனை ஓட்டின்னு இருக்குது. இது திறந்தா, அந்த ரீலை திறந்தா அது பார்த்து கற்பனையை டைரக்ட் பண்ணுது. இது டைரக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஃபோனை பார்த்து பார்த்து ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து இப்போ வந்து மைண்டே வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதான். பிள்ளைகளுக்கு அந்த கற்பனையின் ஆற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வழக்கமாக. ஏன்னா அவங்களுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. பெரியவங்க கேட்காத கேள்வியெல்லாம் பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்களா? எங்கள் சண்டே ஸ்கூலில் போய் பாருங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு. ரொம்ப பவர்ஃபுல்லாக சிந்திக்கக்கூடிய ஒரு மைண்டை நமக்கு கொடுத்துட்டார் கடவுள். கற்பனை செய்யக்கூடிய ஒரு மைண்டு. மனுஷனுடைய கற்பனையிலிருந்து தான் புஸ்தகங்கள் எழுதப்பட்டது, கதைகள் எழுதப்பட்டது, திரைப்படங்கள் ஸ்கிரிப்ட் போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி பேர் வந்து திரைப்படத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு அவங்க கற்பனை இல்லை, பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. உட்காந்து அப்படியே இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஃபோனு இந்த ஸ்க்ரீனை எல்லோரும் பார்த்துட்டு இருந்தால் மைண்டு டம்மி ஆகிடுது, கற்பனையே செய்ய முடியல. சரி, அதை விடுங்க, நான் ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. ஒரு 5 நிமிஷம் மினிமம் ஒரு முடிவெடுங்க. 5 நிமிஷமாவது ஒரு வசனத்தையாவது எடுத்து, ஒரு வாக்குத்தத்தத்தையாவது எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், டெய்லி கற்பனை செய்ய போகிறேன். இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அப்படியே மனதளவில் பார்க்க போகிறேன். பார்க்க என்ன திரும்பாயிடும், உங்களுக்கே ஆசை வந்துடும்ப்பா, இப்படி தான் நான் இருக்கணும்ப்பா. அந்த 5 நிமிஷம் கற்பனை ஒரு 10 நிமிஷமாக மாறும், 15 நிமிஷமாக மாறும், அரை மணி நேரமாக மாறும். இப்படி தான் நான் இருக்கா, இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் பார்க்க தொடங்கிடுவீங்க. உலகம் வந்து இதுதான் வாழ்க்கைன்னு வேற ஒரு படத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கு. உங்கள் சுற்றில இருக்க சூழலும் வேற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் வசனம் வந்து இல்லை, இதுதான் உனக்கு நான் செட் பண்ணியிருக்க வாழ்க்கை, இதை நீ பாருன்னு சொல்கிறார் தேவன். இதை பார்க்க என்ன ஆகிடும், ஆசை வந்துடும். இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு ஆசை வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுங்க, உங்கள் விசுவாசத்தை அதோட கலக்குங்க. இதை தான் நான் விரும்புகிறேன்றது மட்டும் இல்லை, இதை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதுனால இது எனக்கு நடக்கும், இந்த வாழ்க்கை தான் நான் வாழ போகிறேன்றத பார்க்க தொடங்குங்கள், அதை தரிசிக்க தொடங்குங்க. அதாவது உங்கள் மைண்ட்லேயாவது அதை வாழ்ந்துக்கிட்டுருங்க. எங்க வாழ்க்கையில் தான் வாழல, அட்லீஸ்ட் மைண்ட்லேயாவது வாழலாம்ல. என்ன சொல்கிறீங்க? வாழ்க்கையில் தான் அனுபவிக்கல, நிஜத்தில் வந்து வேலை கிடைக்கல, ஆனால் மைண்ட்லேயாவது வேலை கிடைச்சா மாதிரி கற்பனை பண்ணுங்க. இது தப்பாங்க? இது இடக்கு முடக்கா சொல்லித்தரீங்க நீங்கள். ஏங்க ஆக்சுவலாக உலகத்தில் எப்படி சொல்லி தருவாங்க, எப்போ உனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி யோசித்துப்பார். ஸோ இப்போ நானும் அப்படி சொல்கிறேன், அப்போ ரெண்டுமே ஒன்றா கிடையாது, வித்தியாசம் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஆனால் ஒற்றுமையும் இருக்குது. அவங்க சொல்கிறது எல்லாமே தப்புன்னு கிடையாது. வேலை கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போகிறத காட்டிலும் கிடைக்கிற மாதிரி நீ கற்பனை செஞ்சுக்கிட்டு போன்றாங்க. அது ஒட்டுமொத்தமாக தப்பா கிடையாது. ஒருவேளை பைபிளே தரலன்னா நானே சொல்லுவேன், இப்போ அட்லீஸ்ட் அவன் சொல்கிறத அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு பவர் உண்டு, கடவுளே அப்படி வச்சிட்டாரு. மனித கற்பனைக்கு ஒரு பவர் உண்டு. நீங்கள் ஒரு காரியத்தை கற்பனை செய்யும் போது அது உங்களை அந்த திசையை நோக்கி கொண்டு போக தொடங்குது பாருங்க. கடவுளே அப்படி உண்டாக்கிட்டாரு. என்னங்க பைபிளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். சரி, உலகத்தில் இந்த பாப் சைக்காலஜியில் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதை பேசுவாங்க பாருங்கள். அதாவது நீ இமேஜின் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் அதை சொல்கிறதுனால கேள்வி உண்டாகுதுல்ல, இப்போ இதுவும் அதுவும் ஒன்று தான். நான் சில ஒற்றுமைகள் இருக்குது, சில வித்தியாசங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு ஒற்றுமை என்னன்னா, அவங்களும் சரி நாமளும் சரி மனித கற்பனைக்கு ஒரு பவர் இருக்குன்றதை ஒத்துக்கிறோம்.
அதுக்கு ஒரு there is a power to the human imagination. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பவரை கடவுள் தான் கொடுத்தாரு, இது கடவுளுக்காக பயன்படுத்தணும், அவருடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தணும்னு அவங்க சொல்றது இல்லை, நாம் அதை சொல்கிறோம். கடவுள் தான் கொடுத்தாருன்னு அங்கீகரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், இது அவருக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, அவங்களுக்கும் நமக்கும் இன்னொரு ஒற்றுமை வித்தியாசம் சொல்கிறேன். அவங்களும் சரி நாமளும் சரி, நல்ல காரியம் ஒன்று நடக்கும் நீ எதிர்பாரு, நல்ல காரியம் நடக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். அது ஒற்றுமை தான். ஆனால் அவங்க இந்த நல்லது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வெறும் நீனே அப்படியே கற்பனை செய்கிறதுனால அது மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்வாங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க பாருங்கள். உன்னுடைய திங்கிங்குடைய பவர் இவ்வளோதான். இதில் மனுஷனுடைய பவர், மனுஷனுடைய ஒரு ஆற்றல், ஞானம், இப்படி தான் போவாங்க பாருங்கள். கடவுளை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை, இது கடவுள் கொடுத்த பவர், இதை நாம் பயன்படுத்தும் போது கடவுளுடைய பவரையே இது வரவழைக்குது. கடவுள் தம்முடைய பவரை இப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் மனுஷனுடைய மைண்டின் மூலமாய். அப்போ இதுக்கு ஊற்று மனுஷனுடைய மைண்டினுடைய பவர் கிடையாது, அவருடைய பவர், அவருடைய செயல். இது அவர் செய்கிற ஒன்று. நல்லது நடக்கும்னு எதிர்பாருன்னு அவன் சொல்கிறான், நாமளும் சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன கூடவே சொல்கிறோம், நல்லதுக்கெல்லாம் ஊற்று காரணர் அவர். அவங்க அதை அங்கீகரிக்கிறது இல்லையே. அவங்க நல்லது நடக்கும்னு நீ நம்ப, அவ்வளோதான். உனக்கு நேச்சர் அதை பண்ணும், யூனிவர்ஸ் அதை பண்ணும், மதர் நேச்சர் அதை பண்ணணுவான், பூமி அதை பண்ணணுவான், உன் மைண்டு பண்ணணுவான். நம்ம சொல்கிறோம், ஏப்பா பூமியும் மைண்டையும் அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் நல்லவர், அவர் பண்ணுவார். ஆனால் இப்படி பண்ணுவார், நான் சிந்திப்பதன் மூலமாக இதை பயன்படுத்துவார். அதான் சொல்கிறோம். இப்போ அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒற்றுமையும் இருக்குது, வேறுபாடும் இருக்குது. கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நிதானிக்கணும். பாருங்கள், இன்னொரு காரியம் சொல்கிறேன். ஒற்றுமை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ விரும்புகிற அந்த பாசிட்டிவ் காரியம் நினைக்கிற மாதிரி கற்பனை பண்ணுன்றாங்க. நீ என்ன விரும்புறியோ, வேலை கிடைக்கணுமா, அது கிடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணு. நீ உனக்கு சம்பாத்தியம் ஏறணுமா, ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் சக்சீட் ஆகணுமா, இது சக்சீட் ஆகிற மாதிரி நீ கற்பனை பண்ணுன்றாங்க. நீ விரும்புகிறத பாசிட்டிவாக கற்பனை பண்ணுறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், சரி பாசிட்டிவாக கற்பனை பண்ணு, ஆனால் நீ விரும்புகிறது கிடையாது, வசனம் சொல்லுகிறதை, வசனம் சொல்லுகிறத. அவங்க என்ன சொல்கிறான், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன விருப்பம், நீ என்ன ஆசைப்படுற, அதை நீ கற்பனை பண்ணு, கிடைக்கிற மாதிரி அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுன்றாங்க. நாம் என்ன சொல்கிறேன், கடவுள் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு விரும்புகிறார், எனக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கிறார், வசனத்தில் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை எடுத்துக்கொண்டு அதை என்னுடைய கோலாக நான் செட் பண்ணுறேன், அதை நான் அடையிறதாய் பார்க்கிறேன். அப்போ இந்த கற்பனையினுடைய ஊற்று அடிப்படை வசனம். அவங்களுக்கு அப்படி கிடையாது, மனித விருப்பம்தான். எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், அதுக்கு ஏற்றபடி நான் திங்க் பண்ணுறேன், கற்பனை பண்ணுறேன்றாங்க. மற்றவங்க மேலே பெரிய ஒரு கரிசனை இல்லை, நிச்சயமாக ஆண்டவருடைய நோக்கம்லாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை, கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, வசனத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு கவனம் செலுத்தி எப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்காக தேவன் விரும்புகிறார், அந்த வாழ்க்கையை கற்பனை செய்கிறேன், அதை நான் அடையிறதாய் பார்க்கிறேன். அப்படி போகும்போது அந்த வாழ்க்கையில் தேவனுக்கு தான் முதலிடம், மற்றவர்களுக்கு தான் ரெண்டாவது இடம், நமக்கு மூணாவது இடம் தான். உலகம் என்ன சொல்லுது, நீ தான் நம்பர் ஒன், உனக்கு என்ன வேணும் அதை பண்ணு, அப்புறம் தான் மற்றவங்களை யோசித்துப்பார். டைம் இருந்தால் கடைசியாக கடவுளை நினச்சிப்பார். மாதா பிதா குரு தெய்வம் கடைசியில் பார்த்துக்கலாம் அவரை. பைபிள் என்ன பண்ணுது, அவர் தான் நம்பர் ஒன். சரி, ரெண்டாவதாவது நான் என்னை வச்சுக்கலாமா, மற்றவங்க, அப்புறம் மூணாவது தான். ஸோ ஒற்றுமையும் இருக்குது, வேறுபாடும் இருக்குது. நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நம்முடைய கற்பனை தேவனால், தேவனுடைய வசனத்தினால் நடத்தப்படுகிறது. ஆகவே இது தப்பு கிடையாது, நல்லதுங்க. இப்படி கற்பனை செய்வது தானங்க விசுவாசிப்பது. மைண்டில் விசுவாசிக்கிறதுனா என்னங்க? அப்புறம் அதாவது நம்ம கண்டதையும் கற்பனை பண்ணலாம்,
ஆனால் இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு கற்பனை பண்ணக்கூடாது. நான் கேட்குறேன், இதை கற்பனை பண்ணலன்னா என்னத்தை தான் கற்பனை பண்ண பண்ணுவோம்? இப்போ என்ன தெரியுமா கற்பனை பண்ணுவோம்? நான் ஒருபோதும் கர்த்தருக்கு பயந்துருக்க மாட்டேன், அதுதான் கற்பனை பண்ணுவோம். நான் அவருடைய கட்டளைகள்லாம் பிரியமாக இல்லையே, இப்படி தான் கிடப்பேன் நான், என்ன மாதிரி ஆளைங்க மாற போகிறேன். அப்போ எனக்கு எங்கே இந்த சங்கீதம் 112 எங்கே நிறைவேறும்? என்னுடைய சந்ததி பூமியில் எப்படி பலத்திருக்கும்? அதெல்லாம் எனக்கு பொருந்தாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் எப்படி இருக்கும்? இதை தான் எல்லோரும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இன்க்ளூடிங். இந்த வசனத்துக்கு கண்டிஷனை பார்த்து ஆசீர்வாதத்தை பார்த்தாங்கன்னா விட்டுருவாங்க. ஐயோ இது எங்கே நடக்க போகுதுன்னு. இப்போ இது விசுவாசமா? நான் கேட்குறேன், இதுதான் மனதளவில் விசுவாசிக்கிறதா? இது அவ்விசுவாசம். இதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தேவன் எனக்காக விரும்புகிறார், இதை வாக்கு பண்ணியிருக்கிறார், இதை செய்ய அவர் வல்லவர், நல்லவர், உண்மை உள்ளவர், இந்த வாழ்க்கையை நான் அடைவேன் தேவ கிருபையால் என்று கற்பனை செய்வதுதான் விசுவாசம். அப்போ இதை கொஞ்சம் கற்பனை செய்ய தொடங்குங்கன்னு சொல்றேன். இது வசனத்துக்கு ஏற்றபடி நீங்க செய்றீங்க, வாக்குத்தத்துக்கு ஏற்றபடி செய்றீங்க. தேவன் வாக்கு பண்ணினதை உங்க வாழ்க்கையில் நிஜமானதாய் நீங்க யோசிக்க தொடங்குறீங்க. தேவன் செய்வார்னு மனதளவில் நம்புறீங்க. உலகம் செய்கிற விதத்துக்கும் நம்ம செய்கிற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம். என்ன பெரிய வித்தியாசம்னா, வசனம் அதில் ரொம்ப முக்கிய ஒரு பங்கு உள்ளதாக இருக்கிறது. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றியா கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க? அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும், சம்பாத்தியம் கிடைச்சா போதும், ஆஸ்தி கிடைச்சா போதும், பேர் புகழ் கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும் அவங்களுக்கு. இதை இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கான் உட்காந்து. நாம் என்ன இமேஜின் பண்ணுறோம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பது, கட்டளையில் பிரியமாக இருப்பது, அதை செய்வது, அந்த பாதையில் போகும்போது எல்லா விதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பது. இதில் என்னங்க தப்பு? எந்த தப்பும் இல்லை, இதுதான் ரைட்டு. அது மட்டும் இல்லை, தேவனே இந்த கற்பனையை தூண்டி விடுறாரு பாருங்க. ஆபிரகாம் இடத்தில் அதுதானே செஞ்சார், ஞாபகம் இருக்கா? ஆபிரகாமை பாருங்க, பிள்ளை இல்லாத ஆபிரகாம் கிட்ட உனக்கு பிள்ளை தருவேன்னு சொல்கிறாரு. அது எங்கே சொல்கிறாருன்னா, அவனை அழைக்கும் போதே சொல்கிறார், 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன்னு சொல்லிடுறாரு. அதே அதிகாரத்தில் திரும்ப இன்னொரு முறை சொல்கிறாரு, உனக்கு நான் தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்லாம் சொல்கிறார். பிள்ளையை குறித்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, தேசத்தை குறித்த வாக்குத்த, நிலத்தை குறித்த வாக்குத்தை கொடுக்குறாரு. அப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். எனக்கு எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ஆனால் ஒரு 13ஆம் அதிகாரம் தொடங்கி என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமுடைய கற்பனையை கொஞ்சம் தூண்டி விடுறார். 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்றது மட்டும் இல்லாமல் அது இப்படி கொடுப்பேன் அப்படின்றார். 13:16 உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், உனக்கு பிள்ளை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததிக்கு இந்த நிலத்தை கொடுப்பேன்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த நிலத்தை பற்றியும் சரி, சந்ததியை பற்றியும் சரி, இன்னும் கொஞ்சம் விவரமாக கற்பனையை தூண்டி விடுற விதத்தில் சொல்கிறார். 14 வாசிக்கிறேன் பாருங்கள், 14ஆம் வசனம். அந்த நேரத்தில் தான் லோத்து பிரிஞ்சு போகிறான். ஆபிரகாமுடைய சொந்தக்காரர் அவர் ஒரு நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த பக்கமாக போகிறாரு. அந்த நேரத்தில் ஆபிரகாமிடத்தில் தேவன் பேசி என்ன சொல்கிறாரு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னா, கான்டெக்ஸ்டில் ஆபிரகாமும் அவனுடைய சொந்தக்காரர் லோத்தும் ஒன்றா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருகிடுறாங்க. 2 பேர் 2 குரூப்பும் ரொம்ப ஓவர் பெருக்கம் அடைஞ்சு அவங்க குரூப்பு பெருகி போய் ஆடு மாடுகள் மற்றும் வேலைக்காரர்கள் 2 பேரும் பணக்காரங்களாகி நிறைய ஆஸ்தி உள்ளவங்களாயிட்ட பிறகு அந்த பூமி அவங்க 2 குரூப்பையும் தாங்க முடியல. ஸோ ஆபிரகாமே லோத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஏப்பா நம்ம வேறு திசையில் பிரிஞ்சிடலாம், நீ இப்படி போனால் நான் இப்படி போகிறேன், நீ இப்படி போனால் நான் இப்படி போகிறேன், ஓன் சாய்ஸ் தான், நீ எதை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ லோத்து பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, நல்லா இருக்கிற
பச்சை பசேர்னு இருக்கிற பூமியை தேர்ந்தெடுத்து சோதமை நோக்கி போகிறாரு. அதுதான் கான்டெக்ஸ்ட். அது நடந்த உடனே ஒருவேளை ஆபிரகாம் நினச்சிருப்பாரு, நல்ல இடத்த அவன் தேர்ந்தெடுத்துட்டானே, இப்போ சாய்ஸை கொடுத்தா தெரில. அப்படி நினச்சாரா என்னன்னு தெரில, எனக்கு சொல்ல முடியாது. அந்த நேரத்தை பார்த்து தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ நோக்கி பார், எல்லா பக்கமும் திரும்பி பார், நீ பார்க்குற அளவுக்கு இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன்ட்டேன். அப்போ அவன் திரும்பி போன பக்கமும் உனக்கு தான். நீ எதையும் எப்படி ஒரு கற்பனையை தூண்டுறாரு பாருங்க. நிலத்தை கொடுப்பேன்னு இதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். நீங்கள் போய் வாஸ்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நீ பார்க்குற அளவுக்கு அப்படியே ஒரு கற்பனையை ஏற்றி விடுறாரு. வேணுக்குன்னு ஆசை காமிக்கிறாரு. பார்க்குற அளவுக்கு உனக்கு தருவேன் அப்படின்ட்டு 16ஆம் வசனம், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை போல, ஒரு பிள்ளை கிடையாது, வயசாயிட்டே போகுது. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். என்ன பண்ணுறாரு? கற்பனையை தூண்டி விடுறாரு. இந்த பூமியின் தூளை எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு உன் சந்ததி இருப்பான்றாரு. அப்புறம் பாருங்க 15ஆம் அதிகாரத்தில் திரும்ப பிள்ளை தருவான்றதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவனை வெளியே வர சொல்கிறாரு. அதாவது 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கொஞ்சம் பொறுமை இழந்து பேசுகிறாரு. ஆண்டவரே, இதை தருவேன், அதை தருவேன், இந்த நிலத்தை தருவேன், தேசத்தை தருவேன், எனக்கு யாரும் பிள்ளையே இல்லையே, வாரிசே கிடையாது, இப்போ தந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் தேவன் ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வேலைக்காரனுக்கு உன்னுடைய சொத்து போகாது. ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான், நல்ல வேலைக்காரன், வேணா சொத்து அவனுக்கு போயிட்டோம். தேவன் சொல்கிறாரு, அவனுக்கு உன்னுடைய சொத்து கிடையாது, உனக்குன்னு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு 4ஆம் வசனத்தில் சிம்பிளாக சொல்கிறாரு பாருங்க. 5ஆம் வசனத்தில் கற்பனையை தூண்டுற மாதிரி சொல்கிறாரு. அவனை வெளியே அழைத்து பிள்ளையை தருவேன்ட்டு வெளியே வாண்டுறார். வெளியே வந்துட்டு அண்ணாந்து பார், எல்லாம் சொல்லுங்க, அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எப்படி பண்ணுறாரு பாருங்க, ட்ராமாட்டிக்காக பண்ணுறாரு ஆண்டவர். வெளியே வான்ட்டு மேலே பாருன்றார், நட்சத்திரமாக தெரியுது. இப்போ வந்து நீங்கள் நைட்டில் சில நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. என்னடா நானும் யோசித்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், லைட் பொல்யூஷன் ஒன்று இருக்கான். நம்ம ஆட்கள் ஓவராக லைட்டை போட்டதுனால அவர் போட்ட லைட்டு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. இதே கதை தானே, நான் வேடிக்கைக்கு சொல்ல, அது உண்மையிலே ஒரு டேர்ம், லைட் பொல்யூஷன். வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓவராக லைட்டு பூமியில் நைட்டில் இருந்ததுன்னா அந்த இடத்துல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பெருசாக காண முடியாது, அது நிஜம். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் அப்படி இருந்திருக்காது. அதுக்குன்னு நான் எலக்ட்ரிசிட்டியை எதிர்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு என்ன சொல்ல வரேன், ஆபிரகாம் கண்ணோக்கி பார்த்தப்போ நிறைய நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கும், நாம் பார்க்குற மாதிரி கிடையாது, அப்படியே பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும். சில இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, மலை பகுதியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரம் சூப்பராக தெரியும். ஆபிரகாம் பார்த்தப்போ அப்படி அப்படி ட்ராமாட்டிக்காக பண்ணுற, வெளியே வா, மேலே பார். இது என்ன முடியுமா? யாராவது படிப்படியாக போகிற வசனத்தை பட்டு வாசிட்டு போயிடக்கூடாது. ஒன்று ஒன்றா சொல்கிறார் தேவன். என்ன முடியுமா? முடியாதுல்ல, உன் சந்ததி இப்படி இருக்கும்ன்றார். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? கற்பனையை தூண்டி விடுறார். எப்படி ஆக்கிட்டார்னா, வானத்தை பார்த்தா வாக்குத்தத்தம் தான் மைண்டுக்கு வருது, பூமியை பார்த்தாலும் வாக்குத்தத்தம் தான் மைண்டுக்கு. அவனுக்கு ஒரு கற்பனை மட்டும் இல்லாமல் ஒரு விஷனையை செட் பண்ணி விடுறார். இப்படி தான் இருக்க போகிற நீ, மனசில் அவனுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்றார். நீ இப்படி தான் இருக்க போகிற, நீ பிள்ளை இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அவனுக்கு எப்பப்போ வானம், அந்த காலத்தில் டிவியும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று மேலே பார்க்கணும், இல்லைன்னா கீழே பார்க்கணும். மேலே பார்த்தாலும் உன் சந்ததி இப்படி இருக்கும், கீழே பார்த்தாலும் உன் சந்ததி இப்படி இருக்கும். இதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன். நீங்கள் என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல வரேன், தேவனே இவ்விதமாய் விசுவாசத்தை தூண்டி விட்டுக்கிட்டு ஆசை காமிக்கிறார். சிலர் சொல்கிறாங்க ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சிலருடைய ஃபிலாசபி என்னன்னா, தத்துவம் என்னன்னா, எதையுமே ஆசைப்படலைன்னா, எதையுமே எதிர்பார்க்கலன்னா அப்போது நம்ம வருத்தமே அடைய மாட்டோம்ல.
சி, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போகக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 காரியமும் உண்டு. இருக்கிறதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒருபோதும் இது அடைஞ்சாதான் அப்படின்னு இருக்கவே கூடாது. ஐயோ இவ்வளோ அடைஞ்சிருக்கிறேனே, எனக்கு இப்போ இவ்வளோ ஆயிருக்கேன்ற ஒரு மனப்பான்மை தான் எப்போவுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இருக்கிற இடத்துலையே இருன்னு தேவன் சொல்ல, உன் வாழ்க்கையை நான் இப்படி ஆக்க விரும்புகிறேன்றாரு. ஆகவே எதையும் எதிர்பார்க்காத, எதையும் ஆசைப்படாத, எதையும் கற்பனை செய்யாத, எதையும் அடையிறதா நினைக்காதன்னு வேதம் அப்படி சொல்ல. அதுக்கு எதிர்மாறாதான் போதிக்கு. தேவன் வேணுக்கனே அவனை ஆசையை தூண்டி விடுறார். நீ இப்படி இருப்ப, உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படின்னு அவனுடைய மனசில் ஒரு படத்தை கொடுத்து செட் பண்ணி விட்டுறார். அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ஆசை வருது. விசுவாசத்தோட கலக்க கலக்க அதுதான் அவனை அதை அடைய செய்ய வைக்குது. என்ன சொல்கிறேன், நாமும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறான்றதை கற்பனை செய்ய தொடங்கணும். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை பாருங்க, எப்போவுமே இப்படி தான் பண்ணுறார் தேவன். வாக்கு பண்ணிவிட்டு வேறே கற்பனை தூண்டி விடுவார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமை கூட்டம். அது என்னன்னா ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அடிமைகளுக்கு எவ்வளோ சாப்பாடு போடுவாங்க. வேணுக்குன்னே அவங்கள்ட்ட போயிட்டு உன்னை இங்கேருந்து வெளியே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன்றார். ஓவரா இல்லை இது? வேணுக்குன்னே பாலும் தேன். அதாவது பால்னா அத்தியாவசிய தேவை, தேன்னா லக்ஸரி. அத்தியாவசிய தேவைகளும் சரி, லக்ஸரியும் சரி, ஏராளம் தாராளமாக இருக்கிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன்றார். 14 முறை வருது. அவங்க அடையிறதுக்கு முன்னால் 14 தடவை சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறோம், இப்படிப்பட்ட சிலர் நம்பலை, சிலர் நம்பினாங்க. நம்பினவங்க அடைஞ்சாங்க, நம்பாதவங்க அடையலை. இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்பில் இருக்கிறப்போ அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி ஓவரா வாக்கு கொடுக்குறாரு தீர்க்கதரிசி மூலமாக. ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்தரேன் பாருங்க. ஏசாயா 55. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி வாயால் போகிற வாக்கு தத்துவம் நீ இப்படியே இருக்க மாட்டேன், நீ மாறிடுவ, நீ உன்னை என்ன பண்ணுவேன் பார் அப்படின்றாரு. ஏசாயா 55:12 நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ரொம்ப ஓவரா இல்லை? பர்வதங்கள் மலைகள்லாம் அப்படியே கம்பீரமாக முழங்கி மரங்கள்லாம் அப்படியே கை தட்டுமா. பாட்டாக பாடுறோம் நம்ம. ஆக்சுவலாக அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க சிறையிருப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாத்துறன்னா, உன்னை சுற்றி இருக்க மலைகளே கூச்சல் போடும், மரங்களே கைத்தட்டும் போ அப்படின்ற. வேணுக்குனே இப்படி இங்க தூசில இருக்கிற ஒரு கற்பனையை அப்படியே உயர்த்துறார். உன்னை இப்படி ஆக்குவோம் பார். 58:11 சொல்றாரு பாருங்க. நீ மனம் திரும்பி என்னை நம்பி என்னை நான் சொல்றது செஞ்சா 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்க ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அவங்க வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய சிச்சுவேஷனும் அப்படி இருக்கலாம். கடவுளுடைய வாக்கு தத்தங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ இப்படி இருக்க மாட்டேன், உன்னை வேற மாதிரி ஆக்கிடுறேன், என்னை நம்புன்றாரு. என்னுடைய வாக்கு தத்துவத்தை நம்பு. இதையே நினச்சிக்கிட்டு இது உன்னுடைய மனசை நிரப்பட்டும், இது உன்னுடைய கற்பனை ஆகட்டும், உன்னுடைய விஷன் ஆகட்டும், உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணட்டும். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்போ இதை நினச்சிப்பாரு. சும்மா பிரச்சனையிலே நினச்சிக்கிட்டு இருக்காத, இதை நோக்கி வாழுன்றார் தேவன். உன் சிந்தனை இப்படி மாத்துன்றார். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு ஒரு சாய்ஸ் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் சொல்கிற வாக்கு தத்துவங்களை வேணா நம்பலாம், இல்லை இதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். இதை விரும்புகிறீங்க, இதை நம்புறீங்கன்னா தெரியப்படுத்துங்க அவர். ஆண்டவரே நான் நம்புகிறேன். யாரும் தேவனே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் உங்களை. சாய்ஸை கொடுத்துட்றாரு. உன்னை இப்படி ஆக்குறேன்றாரு. நீங்கள் நம்புனீங்கன்னா ஆக்கிடுவார்.
பால் உங்கள் கோட்டில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலையும் விசுவாசம் எழும்பட்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீர் விரும்புகிறீன்றது மட்டும் இல்லை, திட்டம் பண்ணியிருக்கிறன்றது மட்டும் இல்லை, வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆனால் நாங்கள் அதை நம்ப வேண்டும். நீர் வல்லவர் என்று நம்ப வேண்டும். நீர் நல்லவர் என்று நம்ப வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர், நிறைவேற்ற வல்லவர், உண்மையுள்ளவர் என்று நம்ப வேண்டும். நம்ப உதவி செய்யும் ஆண்டவரே, நம்ப உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு இந்த கற்பனை கலக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து சரியான காரியங்களை கற்பனை செய்ய, அது செஞ்சுக்கிட்டே இருக்க அதை எங்களுடைய வாழ்க்கையின் விஷனாய் செட் பண்ண, எங்கள் வாழ்க்கையை அது கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதை எங்கள் மனது அளவில் செட் பண்ண கிருபை செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நாங்கள் வாழும்போது சும்மா நடக்கிற பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு மட்டும் வாழாமல், அல்லது மனசுக்கு வரதெல்லாம் நினச்சிக்கிட்டு வாழாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அப்படி இல்லாமல் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை ஒரு லக்காய் வைத்து கொண்டு அதை நோக்கி வாழ கிருபை செய்ய ஆண்டவரே. அதுக்கு நேராய் நடத்தும் எங்களுக்கு போதிக்கிறதுக்காக நன்றி, வழி நடத்துவதற்காக நன்றி, வெற்றி பாதையில் நடத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து கைப்பிடித்து வழி நடத்தும், சத்தியத்தை கொண்டு எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவர் நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வசனத்தின் மூலமாக எங்களுடைய கற்பனையை தூண்டி விடட்டும், எங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடட்டும். கூடி சீக்கிரம் உம்முடைய வாக்கு தத்தங்களை இன்னும் முழுமையாய் நாங்கள் சுதந்திரித்து அனுபவித்து உமக்காக வாழ்ந்து அநேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி வாழ்க்கை அடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். சபையாய் உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் மென்மேலும் சுதந்திரிப்போம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.